ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். புதுசாக என் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என் பேர் மீரா ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைக்கா பிங்க் சேலில் வந்துட்டு 60% ஆஃபர் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதில் வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு நெட் தான் வந்துட்டு பேக்கேஜ் வந்துச்சு. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் என்னோட மணி போட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நைக்கா பிங்க் சேலில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கல, ரெகுலர் பேசிஸில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே தீர்ந்ததுனால நான் இப்போ சேல் போயிட்டுருக்குல்ல, அதனால நான் வந்து ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் நைக்கால் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. சொந்தமாக என்னோட ஓன் மணி போட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் பெட்டராக இருக்குன்றதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோஸும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் காமனாக எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸை இப்போ நான் ரெஃபர் பண்ண போகிறேன். அதே மாதிரி அலர்ஜி வர்றது, ரெட்னஸ் இருக்கும்ல ஃபேஸில், அந்த மாதிரி இருக்கவங்க அவங்கெல்லாம் கூட நீங்கள் அது பயப்படாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதனால நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். ஸோ இதான் இன்னைக்கு ஓகே. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவ்வளோ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஒன் பை ஒன்னாக நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரேண்டமாக தான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணுறேன். ஸோ எது என் கைக்கு வருதோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த ஷாம்பு லாரியாலோடைய லாரியால் பாரிஸ் ஃபால் ரெசிஸ்ட் 3X அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இதுதான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப கர்லி ஹேர் தான். நான் வந்து இப்போ ஒரு 6 மந்த் முன்னாடி ஹேர் ஸ்மூத்னிங் வந்து பண்ணேன். ஸோ ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணால் உங்களுக்கே நல்லா தெரியும், ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஷாம்புக்கு நான் ஸ்கிப் ஆகிருக்கேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேர் ஃபால் ஆகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதே தான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் ஸ்மூத்னிங் பண்ணுற ஐடியா இல்லை. கர்லி ஹேர் எப்படி விட்டுடலான் இருக்கேன். தட்ஸ் வை. ஸோ இந்த ஷாம்பு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுதுன்றதுனால நான் வந்து இந்த ஷாம்பு தான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஷாம்பு போட்டோன்னே நம்ம டக்குன்னு எவ்வளோதான் நீங்கள் ஆயில் போட்டு, நான் வீட்டில் ரெடி பண்ணி ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஆயில்னும் போது நம்ம கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணுற ஆயில். ஸோ அது வந்து என்னென்னா, நான் இந்த ஷாம்பு போட்டு 1 வாஷ் பண்ணனாலே ஃபுல் ஸ்கேல்ப்பும் வந்து கிளியராக ஆகிடும். கொஞ்சம் கூட ஆயிலியே இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாம்பு. இப்போ 3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். நான் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேங்க, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு 1 மாதம் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்லலை. மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ். என்னோட ஃபேஸ் வாஷ்லாம் நான் உங்களுக்கு காமிப்பேன்ல, அதெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் ப்ராடக்ட்டும் மாத்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வீடியோ பாருங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பெருசு தான் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு இல்லை. இந்த ஷாம்பு அண்ட் இந்த கண்டிஷனரில் வந்து 99 ருபீஸ்க்கு சின்ன பாட்டிலே வருது. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்னது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டிலுக்கு வந்து போங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதே வேரியண்ட்டில் இந்த வந்து இந்த கண்டிஷ்னர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷ்னர் வந்து டாப் டு பாட்டம் டிப் வரைக்கும், ஹேர் டிப் வரைக்கும் நான் போடுவேன். ரொம்பவே வந்துட்டு நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் பார்த்தா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா இந்த சிம்பிளோடது தான். இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலி 2 ஃபேஸ் வாஷ் நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று கார்னியரோடைய விட்டமின் C ஃபேஸ் வாஷும், இன்னொன்று வந்துட்டு
சிம்பிளோடைய ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். இது 2 வேரியண்ட்டும் நான் வச்சுருக்கேன். விட்டமின் சி வந்து நான் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் இது. வாஷ் வந்து சிம்பிள் வந்து நீங்கள் தாராளமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, பிம்பிள் அதிகமாக இருக்கவங்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அலர்ஜிட்டிக் இருக்கும்ல அவங்க எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிம்பிளோடைய இந்த ஃபேஸ் வாஷு. இதோட எம்ஆர்பி வந்து 399 வருது. பட் ஆஃபரில் தான் நான் வந்து வாங்கினேன். 230 சம்திங் அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபேஸ் வந்து திடீர்னு நமக்கு என்னன்னே தெரியாது, ரீசன் தெரியாது, திடீர்னு ரெட்னஸ்லாம் எனக்கு ஆகிற மாதிரி எனக்கு ஆகும் பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நான் வாஷ் பண்ணேன் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ரெட்னஸ்மே எனக்கு வந்து கம்மியாயிடும். நான் அந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ரப் பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ அது ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி பண்ணுறது ரெட்னஸ் ஆச்சுன்னா. ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அது பண்ணேன் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக அந்த ரெட்னஸ் வந்து போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே காமனாக தான் நான் இப்போ ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ். தென் நெக்ஸ்ட் இந்த கார்னியரோடைய விட்டமின் சி இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்ததுமே ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபோமும் இதில் வந்து அதிகமாக வரும். ஆனால் சிம்பிளில் வந்துட்டு கலர் இருக்காது, எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே இருக்காது. அதே மாதிரி ஃபோமும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஃபோம் கம்மியாக தான் வரும். பட் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டை வந்து கரெக்டாக அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஃபோம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கனாலே நிறைய ஃபோம் வரும். இந்த ஃபேஸ் வாஷ்மே ரொம்ப நல்லாயிருக்கு. இது நைட் டைம் யூஸ் பண்ணுவேன். இது நான் மார்னிங் ஈவினிங் ரெடி ஆகுறோம், எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா இது வச்சு நான் வாஷ் பண்ணுவேன். ஓகேவா? பார்த்தா இப்போ கரண்ட்ல நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரம் அப்படின்னா இந்த லாரியலுடைய எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம். இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம், கேர்ள் பண்ணுறோம், இல்லை ஸ்ட்ரைட்னர் போட்டு பண்ணுறோம், இல்லைனா ஹேர் ட்ரையர் வச்சு ஹேர் ட்ரை பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஹேர் ஸ்டைலிங் பண்ணணும், இல்லை குளிச்சுட்டு வந்தோன்னா ஹேர் சீரம் போடணும், எல்லாத்துக்குமே இந்த ஒரு சீரம் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே போதுமானது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீரம். எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஒன்றுத்துக்குமே வாங்கல, இதுலேயே போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்ட்டு. பிஃபோர் ஸ்டைலிங், பிஃபோர் ட்ரையிங், பிஃபோர் ஷாம்புவிங், ஆஸ் அ ஃபினிஷிங் டச்சு, ஆஸ் இன் ஓவர் நைட் ட்ரீட்மெண்ட், எல்லாத்துக்குமே இது ஒரு சீரம் வாங்கினீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, ட்ரைனஸாக இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் இது நைட்டு வந்துட்டு நல்லா ஹேரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பம்ப் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் லைட்டாக பின்னிட்டு நம்ம பேண்ட் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு இந்த லாரியல் வேரியண்ட்டில் எனக்கு இந்த சீரம் வந்து பர்டிகுலர் ரொம்ப பிடிச்ச சீரம். இது ஒன்று வாங்கிட்டாலே போதும். இது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 4 months to 5 months கிட்டேயே வரும். நம்ம 2 பம்ப் தானே பண்ணுவோம். இது கொஞ்சம் ஆயில் டெக்ஸ்சரில் தான் இந்த சீரம் வந்து இருக்கும். ஸோ திக்காகவே இருக்கும். நம்ம 2 பம்ப் பண்ணுறதே எனக்கு கிட்ட அதிகம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணுவேன், அப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சமாக வந்து பம்ப் பண்ணி எடுப்பேன். எனக்கு அதுவே என்னோட லென்த் ஹேருக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீரமில் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல சீரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் வந்து போகலாம். பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியெல்லாம் அதிகமான ஸ்மெல்ஸ் இருக்காது. ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு போடுறதுக்குமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். போட்டோன்னா ஒரு மாதிரி ஹேரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். அந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு இது வந்து நைக்காவோடைய ஆல் டே மேட் அந்த வேரியண்ட்டில் வர லிப்ஸ்டிக். இதோட எம்ஆர்பி வந்து 399. பட் நான் இது வந்து 200 சம்திங் தான் இப்போது நைக்கா அந்த சேலில் வந்துட்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஷேட் வந்துட்டு பாஸ் பேப் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் வந்துட்டு ஒரு கிளென்சர் தான். இது வந்து நான் எத்தனாவது டைம், செகண்ட் டைம் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறேன். செராவேவ் அதோடைய அந்த பிராண்டோடைய கிளென்சர். இது ஹைட்ரேட்டிங் கிளென்சர் ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்துட்டு வின்டர் சீசனில் ஸோ ஸ்கின்லாம் வந்து நமக்கு ட்ரை ஆகும் அப்படின்றதுனால இந்த வேரியண்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கினதுக்கு எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் செராவில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சின்னதாக தான் அனுப்பியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இவ்வளோ குட்டி க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுதான் அனுப்பியிருக்காங்க எனக்கு. இதில் வந்துட்டு செராவேவ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் அப்படி போட்டிருக்கு.
நீங்கள் வந்துட்டு காம்பினேஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா வின்டர் டைமில் எல்லாருடைய ஸ்கின்மே வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம அப்படி கையில் கோடு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒயிட் கலர் ஒரு மாதிரி பேச்சஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் கூட ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதோட மாய்ஸ்சரைசர் ரிவ்யூ பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணதில்ல, ஆனால் கிளென்சர் வேணால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். இந்த பிராண்ட் வந்துட்டு செராவி பிராண்டு. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்துட்டு ஃபேஸில் அவ்வளோ ஹைட்ரேஷன் கொடுக்கும். எனக்கு அது மட்டும் கிளியராக தெரியும். ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த எஸ்பெஷலி வின்டர் சீசனில் வந்துட்டு ரொம்பவே சூப்பர்வாக வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். வின்டர் இதுவே எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு இதுவே வந்துட்டு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி வரும். 1.5 மந்த் கூட வரும். 88 ml இது. ஸோ இது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃப்ரீ வந்து இந்த மாய்ஸ்சரைசர். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இல்லை வேறு ஏதாவது கெட் ரெடி வித் மீ வீடியோவில் நான் ஆட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டே க்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் மற்ற நிறைய பிராண்ட்ஸ் லோட்டஸ், லாக்மி அந்த மாதிரி நிறைய நான் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் எனக்கு செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். நான் ரெஃபர் பண்ணி மற்றவங்களாம் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. பட் எனக்கு வந்து அது பர்சனலி செட் ஆகலை. ஏன்னு தெரியல, எனக்கு போட்டால் எனக்கு ஒரு மாதிரி ரெட்னஸ் ஆகுது, இட்சிங் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபேஸ் அலர்ஜி ஆகிடுது. அது எனக்கு என்ன ரீசன்னே எனக்கு புரியல. ஸோ எதுக்கு நம்ம இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு 5 to 6 மந்த்தாக நான் வந்துட்டு இந்த ஹோலியோட க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். க்ரீம் பாருங்க இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டட் இது, ரொம்ப லைட் வெயிட்டட். பட் வந்து நல்லா பிரைட்னஸ், ஒரு க்ளோயினஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் ஆகிடும். பிளாசம் அரோமா மேஜிக் அது இருக்குல்ல, அரோமா மேஜிக்கில் அண்டர் ஐ ஜெல் அப்படின்னு போட்டிருக்கு. 20 கிராம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 235 rupees வருது. நான் வந்து நைக்கால அரவுண்ட் ஒரு 130 அந்த மாதிரி தான் வாங்கினேன். அந்த பேக்கேஜ் நான் பிரிக்கல, இப்போ தான் பிரிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. நமக்கு அழகாக ஒரு ப்ளூ ப்ளஸ் க்ரீனா அந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ளூ கலரில் நம்ம கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு? தெரியல, ப்ராடக்ட் வருது ஒரு மாதிரி கையில் இருக்கிறதே தெரில. வாட்டர் இருக்கும்ல, வாட்டர் ஜெல் அந்த டைப்பில் தான் இருக்குது, ஜெல் டைப் தான் இருக்குது இது. இங்கே பாருங்கள், நான் இங்கே போடுறேன். பட் போட்டதே எனக்கு அந்த க்ரீம் போடும்போது கூட நமக்கு ஒரு மாதிரி க்ரீமி இருக்க மாதிரி இருந்ததில்ல, இது அது கூட தெரில. என்னமோ ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. போட்டோன்னா அப்படியே இது வந்துட்டு டைல்யூட் ஆகி நம்ம ஸ்கின்குள்ளே வந்து பெனட்ரேட் ஆகி போயிடுது. ஸோ இது வந்துட்டு நான் செகண்ட் டைம் வாங்குகிறேன். ஆல்ரெடி ஒரு டியூப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வந்து திஸ் இஸ் மை செகண்ட் டைம் பர்ச்சேஸ். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த அரோமா மேஜிக்கோடைய ஐ ஜெல். ஸோ இது வந்து ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிராண்ட் வந்துட்டு அதிகமாக கெமிக்கல் இருக்கும், பட் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அதனால இது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போல்லாம் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டம் பார்க்குறோம், வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் ஐ ஜெல் வந்து இது வாங்கினேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸ் இது நைக்காவில். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஐ க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹிமாலயாவோட ஐ க்ரீம் கூட நல்லாயிருக்கு. ஸோ நான் அதுவும் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு அதுவுமே நல்லாயிருக்கும். லாஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து இது குவின்ச்சோடைய சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா அது சன்ஸ்க்ரீன் தான். மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். என்னோடது ரொம்ப பெரிய மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ், 2 ஸ்டெப் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதில் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்களும் சன்ஸ்க்ரீன் போடுங்க வெளியே போகிறீங்க அப்படின்னா. ஸோ இந்த வாட்டி நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் சீல் ஓப்பன் பண்ணுறேன். இதுவுமே நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது.
ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதையும் டாட் டாட் வச்சுட்டு இப்படி தான் இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த பிராண்ட் வந்துட்டு இந்த பிராண்டில் வந்து நான் லிப் ஆயில் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அதுவும் நல்லா இருந்தது. நான் அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் நான் போடுறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட நிறையா சன்ஸ்க்ரீன் இருக்குன்னு குட்டியாக போட்டிருக்கேன். பட் வந்துட்டு இதோட ஒர்க்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவல். அந்த அதிகமாக ஆயிலியாக செக்ரேட்டி ஆகும்ல நமக்கு வெயிலில் போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டால் சொல்லுவாங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க, ஆயில் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியே போனாலே ஒரு ஆயிலியாக இருக்குது, ஃபேஸ் வந்து டல் ஆகிடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன மேட்டர்னா நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தான் சன்ஸ்க்ரீன் போடுவோம், கரெக்டாக? ஸோ மாய்ஸ்சரைசர் போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு ஒரு 3 minutes ஆகுது கேப் கொடுக்கணும். ஒரு ஃபேனில் நீங்கள் நிற்கலாம், இல்லை இந்த ஏசியில் போட்டு நம்ம நிற்கலாம். நின்றுட்டு அந்த உள்ளே வந்து அது போயிட்டு அப்சர்வ் ஆகணும். ஸோ அது அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் கொடுக்கணும். அந்த பொறுமை நமக்கு கொஞ்சம் வேண்டும். இந்த ஸ்கின் கேர் பண்ணால் இதுதான் மெயின் விஷயம். ஒரு ஸ்டெப்புக்குமே நான் வந்து டைம் கொடுத்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹரிபரியில் கிளம்புறீங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் இதுக்காக ஒரு 10 minutes ஒதுக்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு உள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறமா நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு அதுக்குமே நீங்கள் டைம் கொடுக்கணும். ஏன்னா இதுவுமே வந்து க்ரீமி ப்ராடக்ட்ஸ் தான் இல்லையா? நம்ம போட்டோன்னே கொஞ்சம் அது உள்ளே போய் செட்டில் ஆகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது, இப்போது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அதுக்கு நம்ம டைம் வந்து ஒரு 2 minutes அது கொடுக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலியாக வந்து வராது, அது வந்து ஸ்டாப் ஆகிடும். போட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் க்ரீம் போடுறீங்களோ இல்லை பவுடர் போட்டுக்கிறீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான், அது வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ஸ்க்ரீனில் இன்னும் வேரியன்ட் நிறையா நான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு பண்ணி கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ நான் வந்து முடிச்சிக்கிற டைம் வந்துருச்சு. இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் நைக்காவில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நான் ஓனாக ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Meera Sri. Take care.